கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரை இலவசம், 2 பேர் சிக்கினர். பல்லாவரம் அருகே கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரை இலவசம் ஆஃபர் முறையில் கஞ்சா விற்பனை செய்து வந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி 2 கைதாகியுள்ளனர். சென்னை பல்லாவரம் அடுத்த திருநீர்மலை சர்வீஸ் சாலையில் கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சங்கநகர் காவல் நிலைய சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் ராஜசேகரன் தலைமையில் 4 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக சர்வீஸ் சாலை முழுவதும் சல்லடை போட்டு தேடி வந்தனர். அப்போது சந்தேகத்துக்குரிய வகையில் 2 நபர்கள் சுற்றித் திரிந்த நிலையில் அவர்களை போலீசார் அழைத்தபோது போலீசிடம் சிக்காமல் இருக்க தலை தெறிக்க ஓடினர். உடனே விரட்டி பிடித்த போலீசார் அவர்களை விசாரித்ததில் அனகாபுத்தூரை சேர்ந்த 21 வயதான நந்தா என்கின்ற சனிக்கிழமை மற்றும் 20 வயதான கோபி என்கின்ற கோபி சங்கர் என தெரியவந்தது. விசாரணையில் இருவரும் பம்பல், அனகாபுத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் இளைஞர்களுக்கு கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரை இலவசம் என ஆஃபர் முறையில் விற்பனை செய்து வந்ததும் பலமுறை சிறைக்கு சென்று சரித்திர பதிவேடு குற்றவாளியாக மாறி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. விற்பனைக்காக வைத்திருந்த 2 கிலோ 100 கிராம் கஞ்சா மற்றும் 50 டைட்டால் போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இளைஞர்களை கவர கஞ்சா வாங்கினால் போதை மாத்திரை இலவசம் என்ற ஆஃபர் பெயரில் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது விசாரணையில் அம்பலமானது. மேலும் அவர்களது செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் இவர்கள் யாருக்கெல்லாம் விற்பனை செய்தனர், யாரிடமிருந்து வாங்கினர் என தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முக்கிய போதைப்பொருள் விநியோகஸ்தர் விரைவில் சிக்குவார் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.